ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிக்கன் 65 சாப்பிடலாமா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் கூடுமா? குறையுமா? ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீச்சில் இருக்கிற சுண்டல் சாப்பிடலாமா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்கு போவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, ஐபிஎஸ் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன டயட் சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் எலாபரேட்டாக சொல்ல போகிறேன். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. ஒரு 100 பேர் பார்த்தோம்னா, அதில் இந்த 20லேருந்து 30 பேருக்கு இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் ரொம்ப காமனாகவே இருக்குது. ஸோ எல்லா வீடியோலையும் இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட்டு நிறைய எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிஷ் நிறையவே எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுமே யூசுவலாக ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சில பேருக்கு எக் நிறைய எடுக்கும்போது ப்ளோட்டிங் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நம்ம எக் கம்மி பண்ணிக்கணும், இல்லைன்னா எடுத்துக்கலாம். சிக்கன் லிமிட்டடாக எடுத்துக்கலாம். நல்லா குக்டு ஃபார்ம், அதாவது நல்லா அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எது எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரட் எடுத்துக்கலாம், கத்திரிக்காய், பிரிஞ்சால் சொல்கிறோம், அது நிறைய எடுத்துக்கலாம். நீர்க்காய்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீர்க்காய்கள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாது. ஸோ ஃப்ரூட்ஸில் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பனானா எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ காமனாக கிடைக்கிற அந்த கிவி ஃப்ரூட் இது எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு சேஃபான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தானியங்களில் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்டர் ரைஸ். ஸோ கோதுமையை விட ரைஸ் கொஞ்சம் ஈஸியாக ஜீரணமாகும் அப்படிங்கிறதுனால ரைஸ் பேஸ்டு ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரொம்ப காமனாக ஓட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ஓட்ஸுமே ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. ஸோ இது தவிர ஜென்ரலான ஃபுட்டுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய சாதம். ஸோ இது இப்போ நிறைய ரிசர்ச்சில் குடலுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பழைய சாதம் ஐபிஎஸ்க்கு நல்லது. அப்புறம் நம்மளோட ஃபுட்டு எல்லாத்துலேயுமே மஞ்சள் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. டர்மரிக் அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ தனியாக ஒரு மெடிசனாகவே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டர்மரிக் குடலுக்கு நல்லது. அதான் எல்லா ஃபுட்லேயுமே மஞ்சளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் வாட்டர் இன்டேக். ஸோ வாட்டர் இன்டேக் மினிமம் ஒரு 2 to 3 லிட்டர்ஸ். ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பட் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லிட்டர்ஸாவது டெய்லி எடுக்கிறது இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஸோ அடுத்ததாக இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வெஜிடபிள்ஸில் என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, கேபேஜ் அவாய்ட் பண்ணணும், காலிஃப்ளவர் அவாய்ட் பண்ணணும், பீன்ஸ், பயறு வகைகள், சுண்டல், கொண்டைக்கடலை, இந்த மாதிரி பயறு வகைகள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃப்ரூட்ஸில் எது எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர்மெலன் அவாய்ட் பண்ணணும், ஆப்பிள் அவாய்ட் பண்ணணும், பைனாப்பிள் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இந்த பெர்ரி வகைகள்னு சொல்லுவோம், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெர்ரி வகைகள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தானியங்களில் எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கோதுமை, மைதா போன்ற உணவுகள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மில்க். ஸோ இந்த யூஸ்வலாக ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மோஷன் போகிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருமே மில்க் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. காஃபியுமே கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் சமையலில் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது அல்லது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்லிக், பூண்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஆனியன் கம்மியாக இருக்கணும். ஜிஞ்சர், இஞ்சி, அதுவும் கம்மியாக இருக்கணும். ஸோ ஓவரால் இந்த காரம், மசால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது சமையலில் நல்லது. ஸோ இது தவிர ஜென்ரலாக வேறு என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்கஹால். ஸோ மது அருந்துதல் இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளத்தை ரொம்ப அதிகப்படுத்துது அப்படிங்கிறது ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் எடுக்கக்கூடாது. அப்புறம் ஹை சுகர் இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ், இப்போ நம்ம ஜென்ரலாக கடைகளில் அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வரும், கூல் ட்ரிங்க்ஸ் வரும், ஃப்ரூட் ஜூஸஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் ஜூஸஸ் வருது. ஸோ எல்லாமே ஹை சுகர் இருக்கிற இந்த ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது.
அப்புறம் நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்ற அந்த வகைகள், அந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. மஷ்ரூம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிறது வந்து நல்லது. அது மாரி FODMAP டயட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த ஹை FODMAP இருக்கிற உணவு வகைகள் ரொம்ப எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம். இந்த FODMAP அப்படின்னா என்னன்னா, ஆலிகோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டமானது. அப்படி ஜீரணம் ஆகும்போது ரொம்ப கேஸ் ஃபார்மேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த FODMAP அதிகமா இருக்கிற உணவு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த லோ FODMAP டயட் அப்படிங்கிறத பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ நான் இதுவரைக்கு சொன்ன இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஒரு ஜெனரல் பிரின்சிபல்ஸ் தான். பட் இது வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கடவுளோட படைப்புல நம்ம எல்லாருமே வந்து வித்தியாசமானவங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரோட குடலுமே வந்து வித்தியாசமானது. ஸோ ஒருத்தருக்கு ஒத்துக்கிற உணவு வந்து எல்லாருக்கும் ஒத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ நான் மேல சொன்ன இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஐபிஎஸ் பேஷண்ட்டுக்கும் ஒத்துக்கிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அத எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள ஒரு மெத்தட் தான் இந்த ஃபுட் டயரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபுட் டயரினா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு, நம்ம ஒவ்வொரு நாள் என்னென்ன ஃபுட் வந்து நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி, அந்த நாள்ல வந்து இந்த ஐபிஎஸ் ரிலேட்டட் சிம்ப்டம்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சா, கம்மியா இருந்துச்சா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணணும். ஸோ ஒரு 2 வாரம் நீங்க வந்து அத எழுதி, நீங்க அதுக்கப்புறம் அத அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபுட் வந்து ஒத்துக்கிடுது, எந்தெந்த ஃபுட் எடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் கூடுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுட் டயரிய யூஸ் பண்ணி, நமக்கு எந்தெந்த ஃபுட்டு ஒத்துக்கிடுது, எந்தெந்த ஃபுட்டு ஒத்துக்கிடல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அத யூஸ் பண்ணி நமக்கு நாமே ஒரு டயட் சார்ட் வந்து ரெடி பண்றது தான் ஒவ்வொரு ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். ஸோ ஐபிஎஸ் ப்ராப்ளம பொறுத்தவரைக்கும் உணவே மருந்து.